ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். எல்லாருக்கும் வந்துட்டு இது தெரியும். பட் எங்கள் அக்கா வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து குக்கரில் ஆயில் ஆட் பண்ணியாச்சு, ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வெந்துடும். இது வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு அப்படியே வச்சாதான் வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு ப்ரௌனான ஒரு கலருக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ நமக்கு அரிசி போடும்பொழுது இருக்கிற ஒரு பதம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ணலை, லைட்டாக வந்துட்டு சும்மா கலரி வந்து விட்டுட்டு இருந்தேன். மற்றபடி நான் இந்த பிரியாணி நான் செய்யலை. நீங்களே நல்லா கிளியராக பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் அதிலே ஆட் பண்ணும்போது தான் ஒரு பர்ஃபெக்டான கலர் வந்து நமக்கு பிரியாணியில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம எண்ணெயிலே வந்துட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கேர்டு, தக்காளி, கரம் மசாலா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் வந்து எப்படின்னா, நம்ம அரிசி எந்த அளவுக்கு போடுறோமோ, ஒரு கிளாஸ்க்குனா ஒரு டம்ளர் தண்ணி தான் நம்ம ஊற்றுறோம். பிகாஸ் பாஸ்மதி ரைஸ்னால நமக்கு வந்துட்டு ரைஸ்லாம் வந்து ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி வந்து நமக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டோன்னா சூப்பரான எம்மியான டேஸ்டான
மணக்கிற பிரியாணி வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.